பசங்க படிக்க முடியலன்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து ஆல் பாஸ் போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து இவங்களுமே வந்து +1 தேர்வை வந்து ரத்து பண்ணால் அதாவது மாணவர்கள் மத்தியில் திமுகவுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மெரிட் ஸ்டூடெண்ட்டு ஆல் பாஸ்ன்னு கொடுத்துருந்தா பரவாயில்லை. அரியர்ஸ் 10-15 அரியர்ஸ் வச்சுருக்கவங்களெல்லாம் ஆல் பாஸ்ன்னு போட்டு இந்த மாதிரி ஒரு கந்தரகோலம் பண்ணது எடப்பாடி. இதே தான் திமுகவும் பண்றாங்க. அது எல்லா கட்சியிலையும் அப்படித்தான். இதுல கூட்டம் வருதுன்னா இந்த கூட்டம் தான் ஜாஸ்தி. அப்ப திமுகவிலையும் இப்படிதான் கூட்டம் வருது. திமுகலையும் கிட்டத்தட்ட அதுல ஒரு 50% அப்படிதான் நடக்கும். திமுக இல்ல, எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் அப்படித்தான் நடக்கும். சீமான் அவர்களுமே வந்து நிறைய விஷயங்கள் மக்கள் குறித்து பேசுறார். தமிழ் தேசிய இல்லடா, சீமான் பேசுறதெல்லாம் வந்து, அதாவது ஒரு அரசியல்னா ஒரு நாகரிகம் இருக்கணும். அதே வேளையில சீமான் வந்து நாகரிகம் இல்லாம பேசுறாருன்னு சொல்றீங்களா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அவர் என்ன நாகரிகம் இல்லாம? விஜய் மாதிரி ஒரு பொய்யான பரப்புரையை பண்ணுறதுக்கோ அல்லது வந்து விஜய் வந்து மதுரை மாநாட்டில் மணிக்கணக்காக முழங்க போகிறேன்னா, அவர் நடிகர் தானே. டைலாக் எத்தனை பக்கம் கொடுத்தாலும் படித்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசக்கோத்தானே போகிறாரு. அப்போ விஜய் எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ணி தான் பேசுறாரு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ப்பனத்தை ஊடுருவ செய்தது வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு குற்றத்தை சாட்டியிருக்காரு. இதுக்கு எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணீங்கன்னா தமிழக அரசியலையே உங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பாப்பானியங்கிறது வந்து ஏற்கனவே மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலேயே இங்கே நிறையா வந்துடுச்சு தமிழகத்தில். அன்றைக்கு கூட நம்ம பழனி முருகன் கோயிலில் பண்டாரங்கள் தான் பூஜை பண்ணாங்க. அதை திருமலை நாயக்கர் காலத்தில் ராமப்ப ஐயர்னு ஒரு ஐயர் இருந்தார். அந்த ஆள் தான் வந்து பண்டாரம் கையிலேருந்து நம்ம ஊதியை வாங்கி பூசுறதான்னு சொல்லிட்டு உடனே அவங்களையெல்லாம் நீக்கிட்டு அன்றைக்கே பாப்பானர்களை கொண்டு அந்த கோயிலில் பூஜைக்கு போட்டாங்க. ஸோ அதனால் அது யார் காலம் என்னங்கிறது அதை வரையறுத்து கூற இயலாது. எல்லா காலங்கள்லேயும் பார்ப்பனர்களுடைய டாமினேஷன் இருக்க தான் செய்யுது. பட் அந்த காலங்கள்லாம் வந்து பார்ப்பனர்கள் மட்டும்தான் கல்வி கற்க முடியுங்கிற ஒரு நிலை இருந்தது. நம்ம பெரியார் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா இன மக்களும் ஆணும் பெண்ணும் எல்லாம் கல்வி கற்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டாகி அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனும் கிடைத்தது. அதுக்கப்புறம் 67 நம்மளுடைய திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா இடங்கள்லையும் நிறைய அதிகமான பள்ளிக்கூடம், அதாவது காமராஜர் பள்ளிக்கூடங்களை கட்டினார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை, அதை வரவேற்கிறோம். அதே சமயத்தில் வந்து அன்றைக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜர் பள்ளிக்கூடம் கட்டினார்னா அன்றைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி இருந்தது. அதன் பின்பு கலைஞர் ஆட்சி காலத்தில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஹைஸ்கூலும் 10 கிலோமீட்டருக்கு ஒரு கல்லூரியும் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஆரம்ப பாடசாலையும் ஆரம்பித்தது வந்து அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து யூனியன் பள்ளிகள்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. பஞ்சாயத்து யூனியன் மூலயமா பள்ளிக்கூடங்கள், அதெல்லாம் வந்து அந்தந்த பஞ்சாயத்தில் கிட்டத்தட்ட எத்தனை கிராமங்கள் இருக்கோ அத்தனை கிராமங்கள்லேயும் பள்ளிக்கூடம் இருக்கும். அவங்களுக்கு சம்பளம் அரசாங்கம் தான் அந்த சம்பளம்லாம் கொடுக்கும். ஆனால் அதை பஞ்சாயத்து பள்ளின்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து நிறைய பள்ளிகளை ஆரம்பித்து அதிகமாக வந்து மாணவர்களையும் மாணவிகளையும் கல்வி கற்க வைத்தது வந்து 67க்கு அப்புறம்தான். அந்த 67க்கு முன்பு இந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நான் சிறு வயதில் நான் படித்த காலத்தில் தான் அது. 1961, 62 காலகட்டங்களில் தான் போர்டு ஹைஸ்கூல்னு கொண்டு வந்தாங்க. அந்த போர்டு ஹைஸ்கூலுங்கிறது வந்து காமராஜர் கொண்டு வந்த போர்டு ஹைஸ்கூல் தான். அதுக்கப்புறம் அந்த போர்டு ஹைஸ்கூல்லாம் கவர்மெண்ட் ஹைஸ்கூலாக மாற்றினது கலைஞருடைய ஆட்சியில் தான் கவர்மெண்ட் ஹைஸ்கூலாக மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் படிக்கிற காலத்தில் எல்லாம் வந்து எஸ்எஸ்எல்சி, அதுக்கப்புறம் பியூசின்னு காலேஜில் தான் படிக்கணும். பியூசி படிப்போம். ஆனால் அதுக்கப்புறம் கலைஞருடைய காலத்தில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா +2 கொண்டு வந்துட்டாங்க. அதாவது +1 +2, அதாவது கல்லூரியில் போய் பயில வேண்டிய அந்த பியூசியை பள்ளிக்கூடத்திலேயே வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு அதுக்கு பேர் மாற்றி ஹைஸ்கூல்னால் 10th வரலையும் வச்சாங்க. ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து +1 +2 கொடுத்தாங்க.
அதனால் +1 +2 ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு கொடுத்தா அங்கேயே வந்து அந்த இதை முடிச்சுட்டு டைரெக்டாக கல்லூரியில் வந்து இளங்கலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாங்க. அது வந்து எல்லா ஆட்சி காலத்துலேயும், இப்போ கலைஞர் ஆட்சி காலத்துலேயும், எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலேயும், ஜெயலலிதா, இப்போ ஸ்டாலின் வந்து நேற்றுக்கு 2 நாளைக்கு முன்னாடி புதிய கல்விக் கொள்கையை அறிவித்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஆய்வு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியுடைய அறிவிக்கையை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையின்படி ஏற்கனவே 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரையும் ஆல் பாஸுங்கிற சிஸ்டம் தான் இருக்குது. அதை மறுபடியும் ரினிவல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து +2க்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்துச்சு. அது லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக தான் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அதை திரும்ப +1. ஆமாம், +1க்கு மறுபடியும் அந்த +1க்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வேண்டியதில்லை. ஆனா இத வந்து ஒரு சில நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து இந்த கொரோனா காலகட்டத்துல பசங்க படிக்க முடியலன்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து ஆல் பாஸ் போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து இவங்களுமே வந்து +1 தேர்வை வந்து ரத்து பண்ணா அதாவது மாணவர்கள் மத்தியில திமுகவுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு பார்வையில தான் இதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. ஏம்மா முட்டாள், நான் முட்டாள், நீ முட்டாள்னு போட்டுக்கிட்டு முட்டாள்னு சொல்கிற பையல்கிட்ட நம்ம என்ன பேசுறது? நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க, +1 படிக்கிற பசங்களுக்கு என்னம்மா வயசு இருக்கும்? என்ன வயசு 16, இருக்கும்? 17 வயசு இருக்கும். 16 வயசு இருக்கும். 16ங்கிறதே ஜாஸ்தி, பட் 16 வச்சுக்கோங்க. அவனுக்கு ஓட்டு உரிமை இருக்கா? இல்ல. அப்புறம் எப்படி இந்த பையல பேசுகிறானுங்க? ஏன்னா இப்போ வந்து இப்போ அதிமுகவில் எடப்பாடி அவர்களுக்கு மாணவர்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது. அப்போ வந்து எடப்பாடி அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி போய் பெண்கள், அதாவது குழந்தைங்க எல்லாரும் பேரண்ட்ஸை கம்பல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பார்வையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி +1 வகுப்பு தேர்வு ரத்து பண்ணும்போது அப்போ மறுபடியும் வந்து டிஎம்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாக்களை போயிட்டு ப்ரெஷர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. கொரோனா பீரியடில் வந்து அவர் கொடுத்தது வந்து சரியா தவறான்னு நம்ம ஆர்கியூ பண்ண வேண்டாம். ஆனால் எனக்கு என்னுடைய உறவினர் பையனை ஆர்கிடெக்ட் படிக்கணும்னா அந்த அப்போ வேணாண்டா, வேறு ஏதாவது டிகிரி பண்ணுறான், உன்னால் படிக்க இயலாதுன்னு, இல்லை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்கிடெக்ட் எடுத்தான். கிட்டத்தட்ட 15 அரியர். எவ்வளோ? 15 அரியர். அதுக்கப்புறம் அவன் வந்து பாஸுன்னு போட்டாச்சு. கல்லூரியை ஆர்கிடெக்சர் கல்லூரியில் அவன் வந்து பாஸுன்னு அண்ணா யூனிவர்சிட்டி அறிவிச்சிருச்சு. அவன் இப்போ பாஸுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி இப்போ அவன் வந்து தொழில் பண்ணிகிட்ருக்கான். அப்போ இது எதை குறிக்குது யோசிச்சு பாருங்கள். மெரிட் ஸ்டூடெண்ட்டு ஆல் பாஸுன்னு கொடுத்துருந்தா பரவாயில்லை. அரியர்ஸ் 10-15 அரியர்ஸ் வச்சுருக்கவங்களெல்லாம் ஆல் பாஸுன்னு போட்டு இந்த மாதிரி ஒரு கந்தரகோலம் பண்ணது எடப்பாடி. கேட்டால் அது கல்வியாளரை போய் கேளுங்க, எனக்கு என்ன தெரியும் பாரு அந்த ஆள். அதாவது பொதுவாகவே வந்து அவங்கெல்லாம் வந்து சுயநலத்தோடு இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு பொதுநலத்தை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அதிமுக சுயநலமாக இருக்கக்கூடிய 100க்கு 100 சுயநலம். அது எம்ஜிஆர் இருக்கும்போது பொதுநலம் இருந்தது, ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு 60% பொதுநலம் இருந்தது. எடப்பாடி வந்ததுக்கப்புறம் முழுக்க சுயநலம் ஆயிடுச்சு. ஒன்றும் வேண்டாம், வெரி சிம்பிள். அவர் யாரால் அந்த முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்தார் சொல்லுங்கள்? அவர் யாரால் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஓ பன்னீர்செல்வம், சசிகலா அவர்கள் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவர் வந்து எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்ததா வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதாவது ஜெயலலிதா அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதும் அந்த அம்மா இறந்தபோது எல்லாம் வந்து ஓ பன்னீர்செல்வம் தான் வந்து முதலமைச்சராக இருந்தார். ஆனால் சசிகலா வந்து அவரை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அந்த அம்மா காலில் விழுந்து எந்திரிச்சார். யார்? இந்த எடப்பாடி. ஆமாம், விழுந்து எந்திரிக்கவும், அதே மாதிரி அந்த ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் அந்த 4 மந்திரிகளுடைய வரவு செலவு கணக்கு எல்லாம் எடப்பாடிகிட்ட கொடுத்து அந்த ஆள் நம்பிக்கையாக இருப்பான், அந்த பணத்தை பூரா நீ வச்சிரியான்னு சொல்லி அந்த பணம் பூரா கொடுத்தாங்க. சரிங்களா? அந்த பணத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுத்து வச்சாங்க. அதனால் இந்த அம்மா அந்த ஆள் பேரில் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அந்த ஆளை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு இந்த அம்மா ஜெயிலுக்கு போச்சு. இந்த அம்மா முதலமைச்சர் ஆக்கினது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பல 1000 கோடி பணத்தையும் கொடுத்துட்டு போச்சு. இப்போ அந்த அம்மா சிறையில் இருக்கும்போதும் இந்த ஆள் போய் பார்க்கல, சிறையிலேருந்து வந்த பின்னாடியும் பார்க்கல. அப்போ அந்த ஆளை என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களால் வந்து இந்த நம்ம சேனலே நீங்கள் பேசுகிற இந்த சேனல் நல்லா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க.
அப்போ ஒரு நிமிஷமாவது உங்களை பற்றி நினச்சி பார்க்கணுமா இல்லையா? பார்க்கணும். இன்னாரால தான் அது வந்துச்சுன்னு நினைக்கணும் இல்லை? ஸோ சசிகலானால அன்னைக்கு அத்தனை முறை காலில் விழுந்து நீ அந்த பதவியை வாங்கிட்டு இன்னைக்கு அந்த அம்மாவை திரும்பி பார்க்கவே இல்லாமல் அந்த அம்மாவை பற்றி தவறாகவும் பேசுறிய. அப்போ உனக்கு நீ எப்படி ஆளு? சோதிச்சு பாருங்க. அதைத்தான் சொல்கிறேன். ரெண்டாவது, திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குது, அது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குது. ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க, என்னங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னா என்னங்க, உங்கள் கொள்கை என்னன்னு கேட்டால், அதெல்லாம் படித்தா அறிஞர்கள்ட்ட கேளுங்க அப்படிங்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஆல் பாஸ்ன்னு போட்டார்னா அதே மாதிரி நம்பிக்கைக்குரியவராக இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. இவர் வந்து எப்பயுமே வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் வந்து விசுவாசியாக இருக்க மாட்டார். அவரை பொறுத்த மட்டும் சுயநலவாதி. தான் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பொருள்களை வந்து ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா காலத்திலேயே சேர்த்து வச்ச பணங்கள்லாம் பல்வேறு இடங்கள்ல அந்த ஆள் உலக நாடுகள் பூரா வந்து பரவலாக பணத்தை பதுக்கி வச்சுருக்காரு. அதே மாதிரி பல மாநிலங்கள்லேயும் அந்த பணத்தை பதுக்கி வச்சுருக்காரு. அதை அமித்ஷா மிரட்டினதுனால தான், அந்த அமித்ஷாவுடைய மிரட்டலுக்கு பயந்து தான் இவர் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போனாரே தவிர, இவர் இயற்கையிலே நம்ம வந்து கட்சியை வளர்க்கணும் நம்ம அப்படிங்கிற எண்ணம் இல்லை. கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு போனதுனால இன்றைக்கு ஏறக்குறைய நிறைய மக்கள் வந்து வெறுப்புணர்வோடு வெளியில் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம அதை விட்டு வெளியில் போக முடியாதுன்னு இருக்கவங்க இருக்காங்க. ஆனால் வாக்களிக்க மாட்டாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணிகள் கட்சியோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப அதிமுகவுக்கும் ஸ்ட்ராங்கான கூட்டணிகள் தேவை. ஸோ அதனால வந்து பாரதிய ஜனதா கட்சிக்குமே வந்து செல்வாக்கு வந்து சில இடங்கள்ல இருக்கு. அதுக்காக தான் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். அவங்க எங்களுக்காக ஜெயிக்கிறதுக்கு ஒரு கூட்டணி கட்சி அப்படின்றத நாங்க விரும்பி தான் போய் சேர்ந்தோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சரி, சொல்றாரு. இருக்கட்டும். 2024 தேர்தலில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிச்சு? எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிச்சு? இப்போ இந்த 2 கட்சியும் கூட்டணி சேர்றதுனால என்ன ஆனா நடக்கும்? நாடாளுமன்ற தேர்தல்ல பிஜேபி வந்து கொஞ்சம் 10% மேல வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. 11% வாக்கு வாங்கினாங்க, இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த 11% வாக்கு யாரால் வந்ததுங்கிறத திங்க் பண்ணி பார்க்கணும். நான் சொன்னேன்ல, ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலைங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக வந்தார். யங் அண்டு எனர்ஜெட்டிக் லீடராக இருந்தார். இளைஞரை கூட கவரக்கூடிய ஒரு சக்தியாக திகழ்ந்தார். அதனால் நிறைய இளைஞர்கள்லாம் வந்து அந்த கட்சியில் இணைஞ்சாங்க. சரியா? ஆகையினால அது திமுகவை ரொம்ப டேமேஜ் பண்ணார் அந்த ஆள். அதனால் எல்லாம் ஒரு ஆர்வ கோளாறின் காரணமாக வந்து பாரதிய ஜனதாவில் இணைஞ்சாங்க. அப்படியே பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்ச போது கூட இவர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தேர்தலில் நின்ற போது இவர் தோற்கத்தானே போனார். ஜெயிக்க இயலையில் அந்த அண்ணாமலையை. இப்போ அண்ணாமலையை வந்து இப்போ ஓரம் கட்டிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியில். இப்போ தலைமை பொறுப்பில் அவர் இல்லை. அவர் வேறு ஒன்றியத்தில் போய் எந்த பொறுப்பில் வந்தாலும் இனிமே வந்து தமிழ்நாடு அவர்னால ஒன்றும் கான்சன்ட்ரேட் பண்ண இயலாது. சரிங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 11ங்கிறது ஒன்றா தான் மாறுமே தவிர 11 ஆகாது. ஏற்கனவே எடப்பாடி முழுக்க அண்ணாமலை அவர்களுக்காக போட்ட வாக்குகள் 100க்கு 100. நீங்க வெரி சிம்பிள், ஒன்றும் வேண்டாம். நீங்க வந்து மதுரையில் நடந்த முருகன் மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க. சரியா? அந்த முருகன் மாநாட்டில் இவர் பேரை சொன்ன உடனே ஆர்ப்பரிச்சாங்கல்ல, அந்த கூட்டம்லாம் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது இல்லை? அப்போ அவருடைய ரசிகர்கள் இவர் பேர் இருக்காங்கல்ல, அந்த காரணத்தினால தான் இவன் எங்கே நம்ம விலையெல்லாம் விட்டுட்டு இவன் பெரிய ஆளாக வளர்ந்துருவாங்கிறனால தான் அன்றைக்கு அமித்ஷா திட்டம் போட்டு இந்த ஆளை கட்சியிலேருந்து ஓரங்கட்டி விட்டதே. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி யாருக்கும் நல்ல பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. இப்போ நானும் அங்கேருந்து ஓரங்கட்டப்பட்டு தான் நானும் வெளியில் வந்தேன்னு வச்சுக்கோங்க, அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தமே அதுதான். சரிங்களா? தனி ஒரு மனிதன் பெரிய ஆள் ஆகிடக்கூடாது. மேலே இருக்கக்கூடிய மோடிஜி இவர் இப்போ பாருங்கள், இன்றைக்கு கவர்மெண்ட்டில் நிதின் கட்கரி எல்லாம் வந்து ஏற்கனவே அகில இந்திய தலைவராக இருந்தவர், சீஃப் மினிஸ்டர்லாம் இருந்தவர். அவர் இருக்கிற இடம் தெரியுதா? அமித்ஷா தெரியுது இல்லை? அமித்ஷா வந்து உள்துறை மந்திரி தான் அந்த கவர்மெண்ட்டில், இப்போ குஜராத் கவர்மெண்ட்டில். ஆனால் இன்னைக்கு எப்படி அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தவர் நிதிஷ். சார் ராஜ்நாத் சிங் யார்? ராஜ்நாத் சிங்கும் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர்.
இப்போ ஏற்கனவே பல கவர்மெண்ட்டில் அவர் இருந்தவர், உள்துறை கூட சில நேரங்களில் அவர் அங்கே வைத்திருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷன் ராஜ்நாத் சிங்கும் இருக்க இடம் தெரியலையே. காரணம் என்னன்னா, சுயநலமாக இருக்கவங்க, சுயநலமாக சிந்திக்கக்கூடியவங்க, அவங்க போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள் கூட்டி கொடுக்கறது, போட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலை பண்ணுறவங்க தான் அரசியலில் நிலைச்சு நிற்கிறாங்களே தவிர மற்றவங்க இருக்க முடியாது. இப்போ வந்து அவரை வந்து அப்படியே ஓரங்கட்டி மொத்தத்தில் ஓரங்கட்டி விட்டானுங்க. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, இப்போ நம்ம பாவம் ஒரு எம்எல்ஏ ஒரு அம்மா இருந்தாங்க, நினைக்க உங்களுக்கு தெரியும், களியக்காவலா களியக்காவல், ஆமாம், களியக்காவலுடைய எம்எல்ஏ தான் அந்த அம்மா. காங்கிரஸில் இருந்தாங்க. காங்கிரஸில் இருந்த அம்மா பேசாமல் காங்கிரஸ்லேயே இருந்திருக்கலாம். அதுக்கு போராத காலம் காங்கிரஸில் இருந்து ராஜினாமா பண்ணி எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணிவிட்டு பாரதிய ஜனதாவுக்கு போனாங்க. இந்த நிமிஷம் வரை ஊசலாடிக்கிட்டு இருக்கு, எந்த பொறுப்பும் கொடுக்கல. புரியுது. அது மாதிரி அவங்க வந்து இப்போ பாருங்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்க, டெல்லியில் ஓரளவுக்கு செல்வாக்க இருந்தாங்க. இந்த புஷ்பாங்கிற பொண்ணு, அதுக்கு இப்போ துணைத் தலைவர் போட்டிருக்காங்க. சரிங்களா, மாநில துணைத் தலைவர். இன்னொரு அம்மா யாரோ, அவங்களுக்கு கூட ஒரு துணைத் தலைவர் போட்டிருக்காங்க. ஸோ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், இவங்களுக்கெல்லாம் அங்கே எந்த வித மரியாதையும் கிடையாது. அங்கே அமைப்பு செயலாளர்னு ஒருத்தர் இருப்பார், அது ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி. அவர் தான் வந்து அந்த ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர். அவர் இப்போ தலைவர். அவர் இப்போ செக்கு போடுற இதில் பார்த்திங்கன்னா அவரும் இவரும் தான் கையெழுத்து போடக்கூடிய அந்த மாதிரி அவர்கிட்ட தான் இருக்கும். இப்போ செக்கெல்லாம் அவர் எழுதி கொடுத்தா தான் இவர் கையெழுத்து போடுவார், தலைவரை. அந்த அளவுக்கு தான் வந்து பாரதிய ஜனதா கண்ட்ரோல் வச்சுருக்கு. அதனால் வந்து அவ்வளோ ஈஸியாக இனிமேல் வந்து அந்த 11% ஓட்டை வந்து வாங்க முடியாது. அதாவது இவர் தன்னுடைய சொத்து பத்துக்களை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிக்கு போனார். அது அவரை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டங்கள், பல கூட்டங்கள் அதுக்கு ஒத்து தான் போச்சு. காரணம் என்னென்னா, அவர் கூட இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் பெருமக்களாக இருந்தவங்க பூரா இது மாதிரி கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். ஸோ அந்த சொத்துக்களை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாயை கட்டிட்டு அவனுங்களும் பேசாமல் இருக்கானுங்க, அவ்வளோதான். அதையெல்லாம் மொத்தமாக ஒரு கூடாரம், ஒரு 10லேருந்து ஒரு 20 பேர்னு வச்சுக்கோங்க. இந்த 20 பேரை வச்சு ஆட்சி அமைக்க இயல மாட்டாக்கன்னு இவர் போராடம்லாம் கூட்டம் வருதுன்னு பேசுகிறீங்க. எப்படி கூட்டம் வருது? நான் விசாரித்தேன், என்னன்னு கேட்டேன். நான் எல்லாமே கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாமே வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு வந்து வண்டியில் ஏறும்போதே கொடுத்துட்றாங்களாம், சாப்பாடு கொடுத்துட்றாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வண்டியில் ஏறி இருக்கும்போதே அவங்களுக்கு பணப்பட்டுவாடாவும் பண்ணுறாங்களாம். சரியா? அது அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட ரிஸ்க் எடுத்து ஒன்றியம், மாவட்டம் அவங்க இதேதான் திமுகவும் பண்றாங்க. அது எல்லா கட்சியிலையும் அப்படித்தான். இதுல கூட்டம் வருதுன்னா இந்த கூட்டம் தான் ஜாஸ்தி. திமுகவிலையும் இப்படிதான் கூட்டம் வருது. திமுகலையும் கிட்டத்தட்ட அதுல ஒரு 50% அப்படித்தான் நடக்கும். திமுக இல்ல, எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் அப்படித்தான் நடக்கும். இப்போ கூட திரு விஜய் வந்து மாநாடு போடுறாரு. அவர் மாநாட்டில் வந்து அதுக்கு உரியது பார்த்தீங்கன்னா பெரிய பிரம்மாண்டமாக போடுறாங்க. எப்படியும் ஒரு 5 லட்சம் பேர் வந்து உட்கார்ற மாதிரி ஒரு இதை அமைக்கிறாங்க. ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் வந்து அங்கே தான் மாநாடு போட்டார், மதுரையில் தான் அவருடைய கட்சியை தொடங்கினார், மாநாடு போட்டார். அந்த மாநாடு பேசும்படியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக மதுரை மாநாட்டை பற்றி அவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து குமிஞ்சாங்கன்னு சொல்லி பேசுவாங்க. இப்போ இவருடைய மாநாடு அந்த மாதிரி இருக்கணும், நிறைய இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வியூவில் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி பண்ணுறது வந்து கூட்டம் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. யாருமே இந்த காலத்தில் வந்து இவர் நம்ம தலைவராக வந்துடுவார், நம்ம குறைகள்லாம் போக்கிடுவாருன்னு சொல்லி வர்ற கூட்டம்லாம் இல்லைடா கண்ணு. அது ஆளுங்கட்சியில் அதிகாரத்தில் இருந்தவன்னா அந்த மாதிரி நினச்சிட்டாவது வருவாங்களே தவிர, இவர் எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்காத ஒரு சினி நடிகருக்கு அவர் நடிகரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி வயசு பிள்ளைகள்லாம் போகுமே தவிர, மற்றபடி யாருமே பெரியவர்கள் இவங்கெல்லாம் வந்து போக மாட்டாங்க. ரெண்டாவது, அப்படி போகிறாங்கன்னா இவங்க இந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க கண்டிப்பாக. 100க்கு 100 நான் சொல்கிறேன். இவங்க ஏற்கனவே போன இதுக்கும் அப்படி தான் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம ஒரு 5 வேனுக்கு வந்து பணம் கொடுக்கல, டிலே பண்ணி இழுத்தானுங்க. ஐயோ, அந்த வேன் டிரைவரு நாரே போய் அந்த அளவுக்கு பேசி வெளியிட்டார்.
ஸோ அது மாதிரி எல்லாம் நடக்கும். இந்த மாநாட்டுல இன்னொரு தகவலுமே வந்து வெளியாகியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் மட்டுமே பேச போறதாவும், அதுல அரசியல் குறித்து நெறைய விஷயம் வந்து அவர் பேச போறாரு. ஏன்னா விஜய் அவர்கள் இதுவரைக்கும் எங்குமே பேசல. இந்த மாநாட்டுல வந்து பயங்கரமா பேச போறாரு அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா, இன்றைக்கு அரசியல்ல வந்து பேசக்கூடியவங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1 வைகோ, சரியா? நம்பர் 2 வந்து திருமாவளவன். நம்பர் 1 வைகோ, நம்பர் 2 திருமாவளவன். இவங்க 2 பேர். எங்க அரசியல் கட்சியில, எங்க ஆளுங்கட்சியில எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து ராஜா. சரிங்களா? இவங்க தான் வந்து பெரிய அளவுல பேசக்கூடியவங்க. எந்த சப்ஜெக்ட்ட குடுத்தீங்கனாலும் பேசுவாங்க. எத குறிச்சும் பேசுவாங்க, எந்த சப்ஜெக்ட்ட குறிச்சும் பேசுவாங்க, மக்களுடைய குறைகளையும் பேசுவாங்க. அது இவங்க 3 பேரும் தான். சரியா? மற்றவங்கலாம் ஆனா இருக்காங்க. சீமான் அவர்களுமே வந்து நெறைய விஷயங்கள் மக்கள் குறித்து பேசுறார். தமிழ் தேசியத்த இல்லடா, பத்தி பத்தி சீமான் பேசுறாரு. பேசுறதெல்லாம் வந்து ஒரு அது எப்படி சொல்றதுன்னா, உண்மையான, நேர்மையான அரசியல் வார்த்தைகள் இல்ல. ஏன்னா சீமான் எனக்கு நல்லா வளர்க்க வேண்டியவர் தான். அது வேற விஷயம். அவர் வந்து அதாவது உணர்ச்சி வசப்பட்டு, உணர்ச்சிய தூண்டி விட்டு, ஒரு பிரச்சனைகள உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு பேசுறாரு. சரியா? அது அல்ல பேச்சு. அதாவது ஒரு அரசியல்னா ஒரு நாகரிகம் இருக்கணும். அதே வேளையில அப்ப சீமான் வந்து நாகரிகம் இல்லாம பேசுறாருன்னு சொல்றீங்களா? ஆமா. அதுல என்ன சந்தேகம்? அவரு என்ன நாகரிகம் இல்லாம அவரு பேசுறாரு? கூட்டத்திலேயே நான் வாழமட்டை எடுத்து அடிப்பேங்கிறாரு. செருப்ப காட்டி தூக்கி காட்டி செருப்பால அடிப்பேங்கிறாரு. அப்புறம் இதுக்கு மேல என்னடா வேணும்? சரி, இப்ப ஒண்ணும் வேண்டாம். வெரி சிம்பிள். கம்முன்னு இருக்கானுங்க எந்த அரசியல் கட்சியும். நம்ம ஏதாவது எல்லாம் அவன் அவன் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா தினத்துக்கும் அவரு ப்ரெஸ்ஸ பார்க்குறாரு. அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப பாருங்க, மதுரையில பண்ணது, தேனியில பண்ணதெல்லாம் ஏற்புடையது தானா? அப்ப இதெல்லாம் வந்து என்ன இருக்கு? மாடுகளையும், ஆடுகளையும், மரங்களையும் அதாவது இயற்கை வளங்கள பெருக்கணும்னு பேசலாம். அது பண்ணலாம். அது வேற விஷயம். இயற்கைக்காக இவரு ஒரு 1000 கன்றுகள நடலாம். இல்ல இவரு வந்து ஒரு பெரிய பால் மாடுக்கு ஒரு பெரிய பால் மாடு இது எல்லாமே வந்து மக்களுக்கு ஒரு முன் உதாரணமா பண்ற அவங்களோட வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துற. இப்ப ஏம்மா நான் பேசுறேன்னா, அதனால வந்து 4 பேர் போயிட்டு ஏம்மா பண்ணுவாங்க இங்க அப்படின்ற பாரும்மா, மாரி நான் பேண்ட் சொல்றாங்க. சட்டைய போட்டுட்டேன். இனிமே நான் கோமணத்த கட்டிட்டு மாடு மேய்க்க போக முடியுமா? சொல்லு. ஏன் மாடு மேய்க்க போறவன் பேண்ட் போட்டு மேய்க்கக்கூடாதான்னு பேசுவாரு. பேண்ட் போட்டுக்கிட்டா அவ்வளோ சௌகரியமா மாடு இப்போ ஒரு மாடு ஓடுதுன்னா, நான் பேண்ட்ட போட்டுட்டு ஓட முடியுமா? கோமணம் கட்டிக்கிட்டு போனா தான் நான் மாடு ஓட முடியும். சரியா? இல்ல ஒரு அரைக்கால் ட்ரவுசரையாவது போட்டுக்கிட்டா தான் நான் போக முடியும். ஸோ, அதனால இதெல்லாம் வந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு உழுவாதுடா கண்ணு. சரியா? இன்றைக்கு வந்து வெளிநாடுகள்ல எல்லாம் மாடு மேய்க்கிறாங்கன்னா, யாருமே திறந்த வெளியில மாடு மேய்றதுங்கிறது வந்து அதிகமா புல் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள்ல தான் வந்து அதுவும் கூட குதிரைய வச்சு பராமரிப்பு பண்ணுவாங்க. குதிரையில ஏறிக்குவாங்க. மாடுகள் நெறைய மேயும். அந்த மாடுகள அந்த குதிரையில சுத்தி சுத்தி வந்து பார்ப்பாங்க. ஒரு டாக் எல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க சினிமாலலாம் பார்க்கலாம். அந்த மாரி பண்ணுவாங்களே தவிர, நம்ம இந்த மாரி மாடுகள பால் மாடுகளை எல்லாம் கொண்டி மேய்ச்சல்ல மேய்ச்சு அத கொண்டுட்டு வந்து பால் கறந்தோம்னா, எவ்வளோ குடுக்கும்? 1 லிட்டர் குடுக்கும். மிஞ்சி போனா ஒரு 2 லிட்டர் பால் குடுக்கும். 1 லிட்டர், 2 லிட்டர் பால் குடுக்குற மாடுனுடைய விலை இன்னைக்கு 15,000 20,000 விக்கிது. இதே இது 10 லிட்டரு, 20 லிட்டரு, 30 லிட்டர்லாம் கறக்கிற மாடுகள்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாடுகளையெல்லாம் இந்த மாரி ஓட்டி கொண்டு போய் பண்ண முடியாது. அதுகளுக்கு இந்த வெப்பமே தாங்காது. ஏன்னா நாங்க மாட்டு பண்ணை வச்சிருந்ததுனால நான் சொல்றேன். அதுகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஏசி போடணும். நாங்கலாம் சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டு தான் இந்த 40 லிட்டர், 50 லிட்டர் பால் கறக்கக்கூடிய மாடுகள வச்சுக்கிட்டு இருந்தோம். அதுகளுக்கு அந்த கொட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி எடுத்து வெளியில கட்டுவோம். எ அந்த இது பூரா கல்லு பாவி இருப்பான். அதில பூரா அந்த சாணி, கழிவெல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் ஹோஸ் பைப்பு போட்டு ஸ்பீடா தண்ணிய வச்சு எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு, அது காஞ்சதுக்கப்புறம் திரும்ப புடிச்சு உள்ள கொண்டு வந்து கட்டுவோம். 2வது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாடையும் நாங்க குளிப்பாட்டுவோம். எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? இதெல்லாம் பண்ணாம இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, மாப்பிள்ளை அவர்கள அவர்கள் பால் பண்ணை வச்சிருக்காரு. பால் மாடுகள்லாம் வளர்க்குறாரு. இங்க தான், ரொம்ப தூரம் இல்ல. திருச்சியில தான் வச்சிருக்காரு. அத போய் பார்க்கட்டும். பார்த்தா தான் அவருக்கு என்னன்னு தெரியும். சரியா? தேர்தல் வரதுக்கு 8 மாசம் இருக்கு. இந்த 8 மாசத்துல திமுகவுடைய கூட்டணி நிலைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாரி எடப்பாடி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த 8 மாசத்துக்குள்ள நாங்க ஒரு சிறப்பான கூட்டணிகள அமைச்சு ஆட்சிய பிடிப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக கூட்டணி வலுவில்லாம போயிரும் 8 மாசத்துக்குள்ளன்ற மாரி சொல்றாரு. ஏம்மா நாங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை.
அவருக்கு நம்பிக்கை தான் வாழ்க்கை. அவர் வந்து ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிய கூட நின்றா நாங்க வெற்றி பெறுவோம் தானே பாரதிய ஜனதா கட்சிய கூப்பிட்டுட்டாரு. சொன்னாரு. அதுக்கப்புறம் வேற கட்சி எதுக்கு இவருக்கு தேவை? வேற கட்சி கூட்டணி எதுக்கு வேணும்? வேற கட்சின்னு அவர் சொல்லவல்ல, நாங்க சிறப்பான கட்சி கூட்டணிகள்லாம் வந்து அதான் அமைப்போம் சிறப்பான அப்படின்னு கட்சின்னா இங்க தமிழ்நாட்டுல யார் இருக்கா சிறப்பான கட்சி? எல்லாமே சிறப்பான கட்சின்னா திமுக இருக்கு. திமுகவை கூட்டணிக்கு இப்ப சேர்த்துக்குவாரா? சீமான் கட்சி இருக்கு, அவரை சொல்லியிருக்கலாம். பாமக இருக்கு, அவங்கள ஏம்மா சொல்லியிருக்கலாம். இங்க தமிழக பாரும்மா, வெற்றி கழகத்தை இங்க சொல்லியிருக்கலாம். பாரு ஒரு விஷயம் சீமான் அவர்கள் வந்து அவருக்கு ஏற்கனவே தூது விட்டாங்க. 500 கோடி பேசுனாங்க. அப்புறம் 100 கோடியா பேசி 1000 கோடிக்கு ஃபைனல் பண்ணதாக கேள்வி. ஆனா கேள்வி தான். பட் எனக்கு ஆனா உண்மையே இருக்கலாம். ஸோ 1000 கோடி தந்துடுறோம். நீங்க எங்களோட கூட்டணிக்கு வாங்க. உங்களுக்கு 50 தொகுதி நாங்க ஒதுக்கீடு பண்றோம்லாம் கூப்பிட்டுருக்காங்க. அவரு பார்ப்போங்க. அவரு ஸ்டைல்ல வரலைன்னு சொல்லல, வர்றேன்னு சொல்லல, பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டதாக கேள்வி. திமுக சைட்லேருந்தும் அப்ரோச் பண்ணதாக கேள்வி. சரியா? அதனால் திமுக கூட்டணி கூப்பிடல. ஸோ நீங்கள் தனிச்சு நில்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவரை பொறுத்த மட்டிலும் வந்து 8.2% வாக்கு தனிச்சு நின்று தான் வாங்கி தான் யாருங்கிறத காட்டியிருக்காரு. விஜய் மாதிரி ஒரு பொய்யான பரப்புரையை பண்ணுறதுக்கோ அல்லது வந்து விஜய் வந்து மதுரை மாநாட்டில் மணிக்கணக்காக முழங்க போகிறேன்னா அவர் நடிகர் தானே. டைலாக் எத்தனை பக்கம் கொடுத்தாலும் படித்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசக்கோத்தானே போகிறாரு. அப்ப விஜய் எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ணி தான் பேசுறாருன்னு ஆமாடா சொல்றீங்க. கண்ணு, டைலாக் தான்டாம்மா. அரசியலுங்கிறது எப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா நான் திடீர்னு வந்து பேசிட முடியாது. நான் காலையில் 4:30 மணி 5 மணிக்கு அப்ப எந்திரிக்கிறேன். திமுகவும் இதை தானே பண்றாங்க. இப்ப மேயர் வந்து பேசும்போதும் பேப்பர் பார்த்து தான் பேசுறாங்க. உதயநிதி அவர்களுமே பேப்பரை பார்த்து தான் வந்து ஆமாம், பேசுறாரு. குறிப்பு எடுத்துக்கிறோம்டா, குறிப்பு அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். விஜய் அவர்களும் குறிப்பு எடுத்துட்டு வந்து தானே குறிப்பு அல்ல, பேசுறாரு. அது அடுத்தவங்க எழுதி கொடுக்குறது. குறிப்புங்கிறது வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த கேள்விக்கு நீங்கள் குறிப்பு எடுத்துட்டு கேட்குறீங்களா, அது வேற. உண்மையிலேயே அரசியல் தெரியணும். இப்போ அரசியல்ங்கிறது வந்து பெரிய விஷயந்தான். ஆனால் அதை வந்து போக போக ஒரே நாளையில் அரசியல் கற்றுக்க இயலாது. நான் 62ல் அரசியலுக்கு வந்து இன்னைக்கு என்ன வருஷம் 25. 25. இத்தனை ஆண்டு காலமாக நான் அரசியலில் இருக்கேன். நீ எந்த சப்ஜெக்டை கேளு, என்ன கேட்டாலும் எனக்கு மனப்பாடமாக சொல்ல இயலும். அந்த அளவுக்கு அரசியல் பண்ணி வந்து எங்களால் எல்லாம் ஜெயிக்க முடியல. இதே தமிழ்நாட்டில், இதே சென்னையில் நான் போட்ட மாநாடு பிரம்மாண்டமான மாநாடு. நான் போட்டதுக்கப்புறம் யாருமே அவ்வளோ பெரிய மாநாடு சென்னையில் நடத்தலை. அப்படி மாநாடு நடத்தணும். நாங்கள் இன்றைக்கி இருக்க இடம் தெரியாமல் இருக்கோம். புரியுதா? அதனால இதெல்லாம் வந்து ஒரு பழமொழி சொல்லுவார், கலைஞர் தான் அடிக்க ஒரு தடவை சொல்லுவார், ஆடி காற்றுல அம்மி பறக்கையில் இந்த குலவிகள்லாம் ஏமாத்துறோன்னு. அதனால் நான் அவரை வந்து குலவிங்கிற இதில் நான் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா அவருக்கு ரசிகர் கூட்டம்னு ஒன்று இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு 4லேருந்து ஒரு 5% வாக்குகள் வாங்கிறதுக்கு, தனிச்சு நின்றா வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ சீமான் அவர்கள் வந்து திமுக ஈழத்தமிழர்களை அவமதிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இவர் ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவானி சாகர்ல வந்து ஈழத்தமிழர்களுக்கு 400 வீடு இருக்கு. அந்த இடத்துல வந்து சாக்கடை இருந்திருக்கு, திருந்த மாதிரி வந்து இருந்திருக்கு. அங்க இருக்க மக்கள் வந்து அரசுகிட்ட சொல்லியிருக்காங்க, ஆனா நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதுனால அவங்களே வந்து அதை மூடி இருக்காங்க. அந்த மூடியை வந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லி கியூ பிரிவு காவலர்கள் வந்து சண்டை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கொடுத்த 450 வீட்டையும் நாங்க பிடுங்கிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி வந்து சரியான முறையா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் இது கியூ பிரான்ச் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில தவறுகள் வரும். இப்போ வந்து அதை அந்த சாக்கடை திறந்த வெளி சாக்கடையை அவங்க மூடியிருக்காங்க. ஸோ அந்த சாக்கடை வந்து சின்னமாக இருந்திருந்தால் அந்த பிரச்சனை இருக்காது. பெரிய சாக்கடையாக இருக்கும். நான் பார்க்கல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். சின்ன சாக்கடையாக இருந்தால் யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. பெரிய அளவில் இருக்கும் அந்த சாக்கடையை. அந்த சாக்கடைக்குள்ளே வந்து பல இல்லீகல் விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால கியூ பிரான்ச் இல்லீகல்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்றீங்க? ஏன்னா அதனால நிறைய நோய்கள்லாம் பரவுது. ஸோ மக்கள் வந்து அங்கே அதிக அளவில் கொசு தொல்லை தாங்க முடியாமல் அதனால நிறைய நோய்கள் பரவுது அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து இல்லை, அதை மூடியிருக்காங்க. மூடியை போட்டு மூடினவங்க அதை அண்டர் கிரவுண்டாக ரெடி பண்ணியிருக்கலாம்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன், மூடி போட்டு மூடினது அவங்களுடைய கஷ்டம். அதை நான் வந்து அவங்களையும் தவறாக பேசலை. பட் அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு கியூ பிரான்ச்சுங்கிறது கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, மாநில அரசு இல்லை, மத்திய அரசின் கீழே செயல்படக்கூடிய கியூ பிரான்ச்சு. அவங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்காம அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கு, இல்லீகல் ஏதாவது நடக்கும் அப்படிங்கிறதுனால.
ஏற்கனவே நம்ம வந்து ஈழத்தமிழர்களை ஆனா அவங்க வந்து ஆய்வு பண்ணி வேணா இத வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது மூடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு உங்களோட வீட்டெல்லாம் நாங்க புடுங்கிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. இது எப்படி அது சரியானதா ஆமாடா எடுத்துக்க கண்ணு, முடியும்? எல்லாமே இங்கே பாரு, ஒரு விஷயம் ஓடுதுன்னா பறக்குதும்மா, பறக்குதுன்னா காணா போச்சும்மானுங்க. உலகமே அதுதான். எப்பயுமே வந்து அந்த ஊறுதுன்னா நடக்கிறதுங்கிறது, நடக்குதுன்னா பறக்குது, பறக்குதுன்னா காணாங்கிறதெல்லாம் சகஜம். இது அரசியல். அது அவங்க வந்து அந்த மாரி சொல்றாங்கன்னாக்கா, ஒரு பய உணர்வுக்காக தான் சொல்லுவாங்களே தவிர, நேரடியா வந்து அவங்க பறிக்க மாட்டாங்க. ம். இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த இடத்துல வந்து இவங்க மூடிட்டாங்கன்னா, மூடி போட்டு மூடுனாங்கன்னா, அப்ப கொஞ்சம் வசதியா இருந்தாங்க அப்டின்னா, அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்துல சொல்லி, இப்ப நம்மளும் இப்ப சீமான் இவ்வளோ தூரம் கொக்கரிக்கிறார்ல, ஏன் இவரு போய் அத சொல்லி கவர்மெண்ட்ல, அங்க இருக்க பஞ்சாயத்துலயோ, கவர்மெண்ட்லயோ சொல்லி, அந்த எத்தனை என்ன மிஞ்சி போனா 1 கிலோமீட்டர் 450 வீடு இருக்குதுன்னா, 1 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் வரும். அந்த 1 கிலோமீட்டருக்கு கீழ ஒரு பைப் லைன போட்டு அண்டர் கிரவுண்டா மாத்திரலாம்ல. செப்டி டேங்க் போட்டு அண்டர் கிரவுண்டா மாத்தி விட்டுறலாம்ல கண்ணு. இது பிரச்சனையே வராதுல்ல. அது செய்ய வேண்டியது தானே! அதான் செய்யணும். அப்படி செஞ்சுட்டாக்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களுக்கும் கொசு வராது, எதுவும் வராது. அது சாக்கடை அண்டர் கிரவுண்ட்லேயே தண்ணி எல்லாம் போயிடும். மழை பெஞ்சாலும் தண்ணி அதிலேயே போயிடும். அது மாரி பண்ணலாம்ல. பல வருஷம் பல வழிகள் இருக்கு. அரசாங்கம் கண்டிப்பா முதல்வர் கவனத்துக்கு எடுத்துட்டு போனா, முதல்வர் அநேகமா இத செய்யறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா, ஈழத்தமிழர்கள் மீது எங்களுக்கு காட்டிலும் ஒண்ணும் சீமானுக்கு ஒண்ணும் பெரிய அக்கறை இல்ல. சீமானுக்கு இருக்கிற அக்கறை எல்லாம் அதில தான். பணம் சரியா? ஆ அது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. அவருக்கு எல்லாம் எப்படி இவ்வளோ நாள் கட்சி நடத்துனாரு? என்ன அவர் என்ன கோடீஸ்வரனா என்ன? நான் தான் சுடுகாட்டுல படுத்து கிடந்தேன். இப்ப தங்க யார் அவருக்கு விக்கிரமான்ட்டு. பணம் குடுக்குறதா நீங்க அதான் சொல்றீங்க? அவங்க தான், அந்த ஈழத்தமிழர்கள் தான் குடுக்குறாங்க. ஈழத்தமிழர்கள்னா அது இந்தியால இருக்க ஈழத்தமிழர்கள, வெளிநாடுகள்ல இருக்காங்கல்ல, புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து அவருக்கு நன்கொடை வருது. ஸோ அந்த நன்கொடையை, அது தவிர இந்த கூட்டணிக்கு போகாத, அதுக்கு போ, இதுக்கு போ, இல்ல எங்க கூட்டணியில வான்னு சொல்லிட்டு நெறைய அரசியல் கட்சி இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்களுக்கு ஏதாவது நன்கொடை பண்றாங்கல்ல. இந்த மாரி தான்.